உங்களுக்கு 25 வயசாச்சு இன்னும் வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்களா? இல்லை 35 வயசாயிருச்சு இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இந்த மனிதனோட கதையை கேளுங்க. 65 வயசாச்சு, கையில் காசு இல்லை, அரசாங்கம் கொடுக்குற பென்ஷன் பணத்தை வச்சு தான் சாப்பிட்றணுன்னு நிலைமை வருது. அடுத்த சில வருஷங்களில் உலகமே வியந்து பார்க்குற ஒரு பிராண்டை உருவாக்கினார். அவர் வேறு யாரும் இல்லை, KFC ஃபவுண்டர் கர்னல் சாண்டர்ஸ். அவரோட வாழ்க்கையிலிருந்து உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய 4 முக்கியமான பாடங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி பாடம் உங்கள் சிந்தனையே மாற்றக்கூடியது. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பி பிரியா. நம்பர் 1, ரிஜெக்ஷன் இஸ் ரீடைரக்ஷன். நிராகரிப்பு தான் வெற்றியின் முதல் படி. சாண்டர்ஸ் தன் சிக்கன் ரெசிபியை விற்பதற்காக அமெரிக்கா முழுவதும் சுற்றி அலைந்தார். ஆனால் எத்தனை பேர் வேண்டான்னு சொன்னாங்க தெரியுமா? 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1009 பேர் உன் சிக்கன் நல்லாவே இல்லைன்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் இவர் சோர்ந்து போகல, அவமானப்படலை. 1010வது பேர் ஓகே சொன்னார். இன்னைக்கு உலகம் முழுவதில் 140 KFC பிராண்ட் இருக்கிறது. உங்களை 4 பேர் நிராகரித்து அழுதுட்டு உட்காந்துருக்கிறீங்களா? உங்களை நிராகரித்தவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறது தான் சரியான பதிலடியாக இருக்கும். நம்பர் 2, லெவரேஜ் வாட் யூ ஹேவ். உள்ளதை வைத்து உலகை வெல்லுங்கள். உங்ககிட்ட இருக்கிற தனித்துவமான திறமையை நம்புங்க, அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். 25 வயசில் சாண்டர்ஸ் கிட்ட ஹோட்டல் கட்டவோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணவோ அவர்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஒன்று இருந்துச்சு. 11 மூலிகைகள் கலந்த அவரோட ரகசிய சிக்கன் மசாலா பொடி. இவர்கிட்ட இருக்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த உலகத்தை இவர் ஜெயிச்சாரு. தமிழ்ல பல பேர் நம்ம கிட்ட லக் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லைன்னு இல்லாதது நினச்சி புலம்பிட்டு இருக்கோம். நிறுத்துங்க. உங்ககிட்ட இருக்க என்ன தனித்துவமான ஸ்கில் இருக்கோ அதை பாருங்க. அந்த பயணத்தை இன்றே தொடங்க ஆரம்பிங்க. நம்பர் 3, ஃப்ரான்சிசிங் டு ஸ்கேல். நெட்வொர்க் மூலம் தொழிலை பெருக்குங்கள். சாண்டர்ஸ் கிட்ட புதுசாக கடை திறக்கிறதுக்கு பணம் இல்லை. அப்போ இவர் புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா பண்ணினார். இவர் மற்ற ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட போய், நான் சிக்கன் தரேன், நீங்கள் அதில் லாபம் சம்பாரிச்சுக்கோங்க, ஆனால் ஒவ்வொரு சிக்கனுக்கும் எனக்கு சின்ன கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களே எல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க. மற்றவங்களோட உழைப்பும் உங்களோட ஐடியாவும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கும். ஒரு பெரிய கூட்டு முயற்சி தான் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். நம்பர் 4, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். நம்ம ஊரில் 60 வயசு ஆயிட்டாலே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, வீட்டில் நிம்மதியாக உட்காருவாங்க. சாண்டர்ஸ் 65 வயசுல தான் தன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை பார்த்தாரு. உங்கள் வயசோ, உங்கள் கடந்த கால சூழ்நிலையோ, உங்கள் கடந்த கால தோல்வியோ உங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. சாதிக்கணும்னு வெறி இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் எந்த வயசுலையும் சாதிக்கலாம். உங்கள் தலையெழுத்தை மாத்துறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. 1009 தடவை தோத்த ஒருவரை இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னா உங்களால் ஏன் முடியாது? இப்பயே சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான தனித்திறமையை கண்டுபிடிச்சு முன்னேறுங்க. உங்களுக்கு இந்த 4 லெசனில் எந்த லெசன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் நண்பி பிரியா.